ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன் பாட் மீல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது புழுங்கல் அரிசி தான். இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்த அரிசி 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். இதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, கல்பாசி, கொஞ்சம் பிரியாணி இலை இருக்குது. இதை எண்ணெயில் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 75% வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசம் போகும். இப்போ இதில் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி சரியாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடும், மசாலோட பச்சை வாசமும் போயிடும். மசாலோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முட்டை ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு முட்டை வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி அரிசியிலையும் முட்டையை நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மேலால் கலந்து விட்டால் போதும். ரொம்ப ஆழமாக போய் முட்டை எதுவும் களைச்சி விட வேண்டாம். மேலால் தண்ணி மட்டும் களைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வந்தாலே போதும். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த எக் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.